Hi friends, good evening. Welcome to our channel. Friends, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், ஆப்ஷன் ட்ரேடரில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோஸில் கண்டினியூஸாக இனி வீடியோஸ் வரும். ஸோ அந்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ப்ரீபில்ட்டாக என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம எப்படி நம்ம ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக யாராச்சும் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே டெஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் லிங்க் அண்ட் டிஸ்கார்ட் லிங்க் கொடுத்துருக்கோம். ஜாயின் பண்ணாத நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீபில்ட்டாக வருது, அதாவது இது புல் ஸ்ப்ரெட்டு. ஸோ இது ப்ரீபில்ட்டாக வருது. நம்ம ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆகட்டும், பேங்க் நிஃப்டி ஆகட்டும், ஃபின் நிஃப்டி ஆகட்டும், எதை ஓப்பன் பண்ணாலும் அந்த புல்ஸ் கால் ஸ்ப்ரெட் பார்த்தீங்கன்னா ஆட் ஆன மாதிரி காட்டும் நம்மளுக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் இன்னைக்கு புல் கால் ஸ்ப்ரெட் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பே ஆஃப் சார்ட் பார்க்கலாம். பே ஆஃப் சார்ட்டில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் எவ்வளோ வரும், மேக்ஸிமம் லாஸ் எவ்வளோ வரும், நம்மளுடைய பிரேக் ஈவன் பாயிண்ட் என்ன, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜிக் க்ரீக்ஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நான் இங்கே பார்க்குறேன் பே ஆஃப் சார்ட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு க்ரீக்ஸ் வருது. ஸோ அதனால் அதை வந்து நான் டெசிமல்ஸில் இருக்குது. ஸோ அதை வந்து நான் பர் லாட்டாக மாற்றிருக்கேன். அதாவது டெல்டா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 4.1, தீட்டா வந்து பார்த்திங்கன்னா 88.827, தென் வந்து காமா வந்து 00065, தென் வந்து வீகாவும் 13 இருக்குது. ஸோ இந்த வீகான்றது வந்து பார்த்திங்கன்னா 1% சேஞ்ச் ஆச்சுன்னா எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக கொடுத்துரும். அதாவது இப்போ வந்து ப்ரைஸ் கான்ட்ராக்டில் வந்து 1% சேஞ்ச் ஆச்சுன்னா இந்த இடத்துல எவ்வளோ நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்கே கொடுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அஸ் யூஷுவல் டெல்டாவில் இருக்கிற அண்டர்லையிங் ஸ்டாக் அண்ட் இண்டெக்ஸஸ் மூவ் ஆகும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு ப்ரைஸஸ் கிடைக்குன்றதை பொறுத்த வரைக்கும் இந்த டெல்டாவில் காட்டுங்க, காமாவில் காட்டும். அடுத்தது வந்து பிஎன்எல் டேபிள் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு 5-6 என்ட்ரி போட்டு வச்சுருப்போம். அதில் 4 லாட் 5 லாட்டுன்னு போட்டு வச்சுருப்போம். அதை வந்து பார்த்திங்கன்னா 2 லாட்டை க்ளோஸ் பண்ணியிருப்போம், பேலன்ஸ் ஹோல்ட் பண்ணுவோம். பட் ஆனால் எந்த ப்ரைஸில் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமும் போய் நம்மளுடைய ஆர்டர் புக்கில் பார்த்துட்டு வரணும். பட் ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே பிஎன்எல் டேபிளே டேரெக்டாக வந்து நம்ம இங்கே என்ட்ரி ப்ரைஸ், எக்ஸிட் ப்ரைஸு, தென் வந்து அது எவ்வளோ க்ளோஸ் பண்ணியிருக்கோம், தென் வந்து அதோடைய ப்ராஃபிட் எவ்வளோ, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல காட்டிடும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து டார்கெட் ஐவி அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஐவி ஸ்பைக் ஆச்சு, இல்லை இந்த அளவுக்கு மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னா நான் என்ன ஸ்ட்ரைக்கில் நான் போகணும் அப்படின்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஐவியும் நம்மளுக்கு காட்டும். அதாவது 12.86 இருக்குது. அதே மாதிரி 22,750 வந்து பார்த்திங்கன்னா 11.82 லெவல் இருக்குது. இதே வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே மாடிஃபை பண்ணிக்கலாம். இந்த லெவலுக்கு மேலே போச்சுன்னா எப்படி போகும் அப்படின்றது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இங்கே நம்ம மாடிஃபை பண்ணனா எனக்கு வந்து இங்கே வந்து க்ரீக்ஸில் வந்து டோட்டலாக மாறும். இப்போ வருங்க, நான் இங்கே வந்து 13 நான் மாத்திரம், இங்கே வந்து 14.86 மாற்றினேன், தீட்டா மாறிடுச்சுங்களா. அதே மாதிரி காமாவும் மாறிடுச்சு, வீகாவும் மாறிடுச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் செல் பொசிஷனை கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் வீகா காமா எல்லாமே மாறும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த ஐவி வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஓகேங்களா, ஐவி வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது செல்லிங்கிறது பார்த்திங்கன்னா நல்ல பெரிய விஷயந்தான். பட் ஆனால் ஈஸியாக கற்றுக்கலாம். அதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது ஈஸியாக கற்றுக்கலாம். இப்போ நான்லாம் பார்த்திங்கன்னா செல்லிங் கற்றுக்கிறது ரொம்ப ஈஸியாக தான் கற்றுக்கிட்டேன். பட் ஆனால் லாஸ் நிறைய பண்ணியிருக்கேன், பண்ணாமலாம் கற்றுக்கல, லாஸ் நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள், அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்குங்க. இப்போ வந்து இந்த இடத்துல போச்சுன்னா இந்த இடத்துல நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பிரேக் ஈவன் இருக்குன்னா அந்த பிரேக் ஈவனை தாண்டி போகும்போது பார்த்திங்கன்னா அதுக்குண்டான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நான் என்ன பண்ணணும், இல்லை இன்கேஸ் எனக்கு சைட் வேஸில் போயிட்டு இருக்குன்னா ப்ராஃபிட்டபிள் ஜாஸ்தியாக வரதுக்கு நான் என்னென்ன வழி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் சொல்கிற வீடியோஸ் எல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா ஈஸியாக நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இது பண்ணும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா சென்சிபிள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இப்போ ஃப்ரீயாக இருக்குது. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெய்டாக இருந்துச்சு. சென்சிபிளில் இதெல்லாமே பார்த்திங்கன்னா பெய்டாக இருந்தது. அந்த பெய்ட் டூல்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா பே பண்ணி தான் நான் அதை வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது அப்படின்றது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூடியூப்லேயும் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்து தான் அதெல்லாம் கற்றுக்கிட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு செல்லிங்கில் ப்ராஃபிட்டபிள் வர்றதில்ல. அதில் நான் யூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா புட் ஸ்ப்ரெட், கால் ரேஷியோ ஸ்ப்ரெட்டு, புட் ரேஷியோ ஸ்ப்ரெட்ஸ் இந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுவேன். மேக்ஸிமம் நேக்கில் இருப்பேன், அப்படி இல்லாட்ட இந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுவேன். பட் ஆனால் எனக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஈஸியாக கிடைக்கும். அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி சார்ட்டை பொறுத்த வரைக்கும்
நிஃப்டி மூவ்மெண்ட் ஆகிற அளவுக்கு நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு, அதாவது நிஃப்டியும் நிஃப்டி அண்ட் நம்மளுடைய இது ஒரே மாதிரி போயிட்டு இருக்கா அப்படின்றது வந்து நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். இன்கேஸ் இப்படி கிராஸ் ஓவர் நடக்குது அப்படின்னா இந்த இடத்துல பிரேக் ஈவன் பாயிண்ட் நடக்குதா, அப்போ வந்து நம்ம பொசிஷன் சேஞ்ச் பண்ணுமா அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக நம்ம இங்கே பார்த்துக்கலாம் கைஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே மல்டி ஸ்ட்ரைக் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய நம்ம எடுத்து வச்சிருக்க, அதாவது பை பண்ணியிருக்க செல் பொசிஷன் பண்ணியிருக்க பொசிஷனை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஈஸியாக காட்டிடும். அந்த பொசிஷனில் நம்மளுக்கு எப்படி மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குன்றதும் ஈஸியாக நம்மளுக்கு இந்த இடத்துல தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்மளுக்கு ஆட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதாவது டேரெக்டாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 22,650 நான் பை பண்ணியிருக்கேன், 22,750 செல் பண்ணியிருக்கேன். நான் பை பண்ணிட்டு தான் அடுத்த பொசிஷனை நான் க்ளோஸ் பண்ணேன். அதாவது 22,750 இருக்குன்னா 22,650 நான் க்ளோஸ் பண்ணதுக்கு முன்னாடி இந்த பொசிஷனுக்கு நான் ஹெட்ஜ் எடுக்கணும். இன் கேஸ் ஆஃப் எனக்கு மார்ஜின் இல்லாமல் இருந்ததுன்னா இந்த பொசிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இது பண்ணணும். ஸோ இங்கே வந்து ஆட் நியூ கொடுத்துட்டு இப்போ வந்து 650 இருக்காங்க அப்படின்னா நான் வந்து இப்போ பை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 22,500 நான் பை பண்ணேன்னா எனக்கு வந்து ப்ராஃபிட்டபிள் எந்த அளவுக்கு மாறுது, தென் வந்து லாஸ் எந்த அளவுக்கு மாறுது அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஈஸியாக நான் பார்த்துக்கலாம். இப்போ வந்து நிஃப்டி வந்து நல்ல க்ளோசிங் அப்சைடில் வச்சுருக்காங்க. பட் ஆனால் ப்ரீமியமோட ஸ்ட்ரைக் பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா செல்லர்ஸ் ட்ரைன் அவுட் ஆகிருக்காங்க. செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ட்ரைன் அவுட் ஆகிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த சைடில் நம்மளுக்கு வந்து மூவ்மெண்ட் ஆகுறாங்க அதை பொறுத்து நம்ம இது பண்ணிக்கலாம். பையிங் அண்ட் செல்லிங்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து நான் காலுக்கு பதிலாக நான் புட்டு போட்டுட்டு இதை ரிமூவ் பண்ணி விட்டுட்டேன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 650 இருக்காங்க அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணலாம், ஒரு 600 போட்டுக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 700 ஒரு 100 ருபீஸ் ஸ்ட்ரைக் எடுத்துக்கலாம். அப்படின்ற பட்சத்தில் இங்கே பாருங்கள், கால் புட்டோட இது வந்து பார்த்தீங்கன்னா டவுன் சைட் டாமினேட்டாக இருக்குது. பட் காலோடது அப் சைட்லேயே தான் இருந்திருக்கு. ஒன்ஸ் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால் அண்ட் புட் வந்து கிராஸ் ஓவர் நடக்குதோ அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா புட்டோட டாமினேஷன் ஜாஸ்தியாக இருக்கும், காலோட டாமினேஷன் அந்த இடத்துல கம்மியாக இருக்கும். ஸோ நிறைய பேர் சொல்கிறத பார்த்துருப்பீங்க, பையர்ஸ் ஜாஸ்தியாக உள்ள செல்லர்ஸ் ஜாஸ்தியாக உள்ள வராங்க, ப்ரீமியம் டிகே ஆகுது, தென் வந்து பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் உள்ள ஜாஸ்தியாக உட்காந்துருக்கனால அந்த இடத்துல ப்ரீமியம் மூவ்மெண்ட்டாக ஆகாமல் இருக்குன்றது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் மல்டி ஸ்ட்ரைக் ஓஏயில் ஈஸியாக கற்றுக்கலாம் கைஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வரைக்கும் கிளியர்னு நினைக்கிறேன். அடுத்தது ஸ்ட்ராட்டஜி கிரியேஷன் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து நம்ம ஃபாஸ்ட் கிரியேட் கொடுத்துட்டு இங்கே வந்து எல்லா டைப்பும் இருக்குது. புல்ஸ் கால் ஸ்ப்ரெட்டு, புல் புட் ஸ்ப்ரெட்டு, பியர் கால் ஸ்ப்ரெட்டு, பியர் புட் ஸ்ப்ரெட்டு, ஸ்டாடல் ஸ்டாங்கல் எல்லா டைப் ஆஃப் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நான் மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கால் ரேஷியோ ஸ்ப்ரெட்டு. இது எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா எக்ஸ்பிரி டே அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் ஆனால் நம்மளுக்கு வந்து லாஸ் கொடுக்குறதுக்கு மனசு வராது. ஓகேங்களா? அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா இப்போ வந்து 650 ஓடிட்டுருக்கு அப்படின்னா 600 காலை பை பண்ணி விட்டுட்டு 700 வந்து பார்த்திங்கன்னா செல் பண்ணுறது. அப்போ வந்து இங்கே 140 இருக்கும், இங்கே 80 இருக்கும். மார்ஜினும் கம்மியாக தான் எனக்கு அந்த இடத்துல தேவைப்படும். ஸோ மார்ஜின் எனக்கு கம்மியாக தேவைப்படும் பட்சத்தில் இந்த இடத்துல எனக்கு எங்கே போனால் எனக்கு வந்து பெரிய லாஸ் ஆகும். இன்கேஸ் எனக்கு டவுன் சைடில் வந்துச்சுன்னா எனக்கு லாஸ் கிடையாது. இதுவே அப் சைடில் போச்சுன்னா என்னுடைய பிரேக் ஈவன் பாயிண்டான 22,820க்கு மேலே போனால் தான் எனக்கு லாஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஃபாஸ்ட் கிரியேட்டில் போயிட்டு எல்லா ஸ்ட்ராட்டஜிஸுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அனலைஸ் பண்ணுங்கள். ஒரு இந்த ஸ்ட்ராட்டஜி நம்மளுக்கு செட் ஆகுமா, சூட் ஆகும். ஏன்னா எல்லா ஸ்ட்ராட்டஜியும் எல்லாத்துக்கும் சூட் ஆகும் சொல்ல முடியாது. எனக்கு ஒரு சில ஸ்ட்ராட்டஜி சூட் ஆகும், அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு சில ஸ்ட்ராட்டஜி சூட் ஆகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ட்ரி எடுங்க கைஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக இன்னொரு இதை பற்றி ஆப்ஷனை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ கைஸ். தேங்க்யூ.